தஞ்சாவூர் பகுதியில் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கு, ஸ்பெசிஃபிக்காக அங்கே மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக தாங்கள் முன்வைத்த அந்த குறைதீர்க்கக்கூடிய நாள் கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்த குறைகள் இன்னமும் போக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது குறித்த ஒரு தொகுப்பிற்கு பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமையன்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறுவது வழக்கம். தஞ்சை மாவட்டத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருவையாறு, ஒரத்தநாடு, பாபநாசம், திருவிடைமருதூர், பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தங்களுடைய பகுதி பிரச்சினைகளை மனுக்களாக எழுதி அதை பதிவு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து தங்கள் பிரச்சனையை எடுத்துக் கூறுவார்கள். இதுபோன்ற மக்கள் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட பிரச்சனைகளின் வரிசையில் இருப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்படாமல் இருப்பதாகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு மாநில அரசு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. ஆனால் இந்த நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளை சென்று சேர்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த காது கேளாத, வாய்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து ஒரு ஆண்டு கடந்த நிலையில் இதுவரை உதவித்தொகை வழங்கப்படவில்லை. இதனால் அந்த மாற்றுத்திறனாளிகள் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தஞ்சை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள், காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்கள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இவங்க மொத்தம் 55 பேர் வந்திருக்காங்க சார். இதுக்கு மனு கொடுக்கறதுக்காக 1 வருஷத்துக்கு மேலேயே வரல. நிறையா சலுகை கொடுத்தும் இவங்களுக்கு ஒரு 55 பேருக்கு குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரத்தநாட்டை சுற்றி உள்ள கிராமத்தில் வசித்து வருகிறாங்க. 55 பேருக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், உதவித்தொகைகள் தங்குதடையின்றி கிடைக்க வழி செய்ய தொடர்ந்து குறைதீர் கூட்டங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அலைந்து கொண்டுள்ளனர். காது கேளாத, வாய்பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைக்கு தஞ்சை மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்காமல் மௌனமாக இருப்பது வேதனை அளிப்பதாகவே இருக்கிறது. வெங்கடேஷ், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.